ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் மிர்ச்சி சிவா நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற சூதுகவும் 2 திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை எஸ்ஜே அர்ஜுன் இயக்கியிருக்கிறாரு. சிவி குமார் மற்றும் தங்கராஜ் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. மிர்ச்சி சிவாவுடன் இணைந்து ஹரிஷா, கருணாகரன், ராதாரவி, வாகை சந்திரசேகர், எம்எஸ் பாஸ்கர் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூதுகவும் முதல் பாகத்தில் எம்எஸ் பாஸ்கரின் மகனாக வந்த கருணாகரன் சூதுகவும் இரண்டாம் பாகத்தில் நிதியமைச்சராகவே ஆகிவிடுகின்றார். ஏகப்பட்ட ஊழல் செய்து வரும் அவரை மிர்ச்சி சிவா மற்றும் அவரது கடத்தல் கேங் திட்டம் போட்டு கடத்துகின்றது. விஜய் சேதுபதியைப் போலவே மிர்ச்சி சிவாவும் காமெடி கிட்னாப்பிங் கிங்காக வருகின்றார். மிர்ச்சி சிவா எதற்காக நிதியமைச்சரான கருணாகரனை கடத்துகின்றார், கடைசியில் என்ன நடக்கிறது என்பதே இந்த படத்தின் மீத கதை. கதாநாயகனாக வரும் மிர்ச்சி சிவா மற்றும் அவருடைய கேங்கில் இருக்கும் நபர்கள் செய்யும் நகைச்சுவை சில இடங்களில் நம்மை சிரிக்க வைத்தாலும் பல இடங்களில் நம் பொறுமையை சோதிக்க வைக்கின்றது. கருணாகரன் மட்டும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்திருக்கின்றார். எம்எஸ் பாஸ்கர், வாகை சந்திரசேகர், ராதாரவி, ஹரிஷா என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். எட்வின் லூயிஸ் இசை பரவாயில்லை ரகம். கார்த்திக் கே தில்லையின் ஒளிப்பதிவு படத்திற்கு பலம். நலன் குமாரசாமி இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் 2013ஆம் ஆண்டு வெளியாகி வெற்றி பெற்ற படம் சூதுகவும். மிர்ச்சி சிவா சொன்னது போல் சூதுகவும் 1 கல்ட் படம், சூதுகவும் 2வில் கலட்டுவதற்கு எதுவும் இல்லை என்பது போல்தான் இந்த படம் இருக்கின்றது. திரைக்கதையில் மெனக்கட்டிருக்கலாம். இயக்குனர் எஸ்ஜே அர்ஜுனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.